இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்சன்ஸை வைத்து நீங்கள் வேறு என்ன வழிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சில பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டூல்ஸ் வெப்சைட் இந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு டூல்ஸ் வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைட் நேம் வந்து மேபி யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். SEO-tools.tamiltext.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்சன்ஸ் ஆட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இது வந்து SEO ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸோட ஆட்ஸ் வந்து தெரியும். அண்ட் சைடு பார்லையும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்ஸ் வந்து தெரியும். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40+ வந்து SEO டூல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டூல்ஸ் வேணும்னா SEO-tools.tamiltext.in அப்படின்ற இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி SEO டூல்ஸ் எல்லாம் உங்களுடைய சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்களா. ஸோ இந்த மாதிரி சைட்டில் வந்து இந்த மாதிரி ஆட்சன்ஸ் ஆட் தெரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சப்டொமைனில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வேறு மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆகிறதுக்கு வேண்டிய கண்டென்ட் போட்டுட்டு அவங்க வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிடுவாங்க. அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வெப்சைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்களா. இதனால் வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்காண்டி வந்து நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு உடனே வந்து ஆட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க, இல்லை அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட் வந்துடும் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸும் வந்து நிறைய சைட்டு வந்து மெஜாரிட்டியான சைட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டடாக இருக்கக்கூடிய சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அண்ட் நானுமே வந்து இந்த சப்டொமைனில் தான் நான் அது போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SEO டூல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா URL ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த URL ஷார்ட்னரை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலோட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து URL ஷார்ட்னர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும். 23 நிமிஷத்துக்கு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ போட்டு 1 இயர் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் URL ஷார்ட்னர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஒரு பிளாக்கர் சைட் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைட்டை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த சைட்டு தான். ஸோ இந்த சைட்டு வந்து ஸ்பீச் டு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு. அந்த சைட்டை லிங்க் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டேன். இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க் கன்வெர்ட்டர். ஆக்சுவலாக வந்து இது லிங்க் ஷார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லிங்க் ஷார்ட்னர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் நீங்கள் வந்து என்ன வெப்சைட்லேருந்து இந்த லிங்க் ஷார்ட்னர் வந்து பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட் URL இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 5 இல்லைன்னா 6 கேரக்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த URL ஷார்ட்னர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் புரியுதுங்களா. URL ஷார்ட்னருக்கும் கன்வெர்ட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் URL கன்வெர்ட்டர் தான் மேக்ஸிமம் வந்து பிளாக்கரில் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னா இந்த URL வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் புரியுதுங்களா. ஏன்னா இது வந்து கன்வெர்ட்டர் தான், இது வந்து ஷார்ட்னர் வந்து கிடையாது. பட் இந்த மாதிரி பிளாக்கர் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட்டர் சைட்டு கிரியேட் பண்ணியும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒரு ஃபைல் கூட இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஃபைலோட லிங்க் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கூட இதில் போட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்டில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெயின் சைட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அதில் சப்டொமைன் போட்டு கூட அந்த சப்டொமைனில் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த URL கன்வெர்ட்டர் இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அண்ட் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்சன்ஸோட கோட் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்சன்ஸோட கோடு தெரியும். அதே மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ இது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இந்த பிளாக்கரோட டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோடைய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோவில் நீங்கள் போனீங்கன்னா டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் டேஷ்போர்ட்லாம். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக புரியுதுங்களா. ஸோ இதில் போஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லிங்க் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டக்கூடிய போஸ்ட் வந்து ரேண்டமாக வந்து தெரியும் புரியுதுங்களா. ப்ளஸ் வந்து ஆட்சன்ஸோட ஆட்ஸும் நீங்கள் வந்து இதில் தெரியிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுடைய சைட் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் நீங்கள் வாங்கியிருக்கணும், மெயின் சைட்டில் நீங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் சப்டொமைன் போட்டு கூட இந்த மாதிரி பிளாக்கர் கூட ரன் பண்ணலாம். இது மூலியமாகவும் நீங்கள் வந்து அதிகமான அர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும் புரியுதுங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது பிளாக்கரில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணலாம். பிட்லி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஃப்ளை இந்த மாதிரி சைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சைட்டு கூட நீங்கள் கிரியேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் உங்களுடைய ஆட்ஸ் வந்து நீங்கள் தெரிய வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணது. அண்ட் இதில் இப்போ நான் வந்து ஒரு லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணுறேன்.
ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லிங்க் கன்வெர்ட்டர் வேறு, யூஆர்எல் ஷார்ட்னர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து பாருங்கள், இதுதான் மெயின் சைட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்னர் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் http tamilblocks.xyz/ போட்டு y2e78k அப்படின்னு இருக்குது. இந்த சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து ஹோஸ்டிங் வாங்கி அதில் வந்து இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக பிஹெச் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து இருக்குது. இந்த யூஆர்எல் ஷார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸ்கிரிப்ட் இருக்குது. அண்ட் இந்த பிஹெச் ஸ்கிரிப்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபி லிங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு சைட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க புரியுதுங்களா. சைன்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஏதோ டவுன்லோட் லிங்க் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சைன்அப் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறது, ஒவ்வொரு லிங்க் கிளிக்குக்கும் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி சிஸ்டம் வந்து அங்கே வச்சுருப்பாங்க புரியுதுங்களா. ரெஃபரலுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க. அண்ட் 1000 கிளிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து $some அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து பே அவுட்டும் கொடுப்பாங்க. இது வந்து மந்த்லி வைஸ் அவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் கொடுக்குறது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி யூஆர்எல் ஷார்ட்னர் சைட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை பிளாக்கரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது மூலிமா வந்து இந்த ஆட்சன்ஸ் ஆட்லாம் தெரிய வச்சு அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து 2 யூஆர்எல் ஷார்ட்னர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து சைன் அப் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுத்து 1000 கிளிக்ஸுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லையும் பண்ணலாம். இல்லை பிளாக்கரில் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து யூஆர்எல் ஷார்ட்னர் மட்டும் யார் வேணால் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து அந்த சைட் கிரியேட் பண்ணலாம். மொத்தம் 2 ஸ்கிரிப்ட் வந்து இதில் இருக்குது புரியுதுங்களா. ஸோ இப்போ இதில் இந்த சைன் அப் பண்ணி உங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறது, 1000 கிளிக்ஸுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது புரியுதுங்களா. இந்த ஸ்கிரிப்டில் வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் வச்சிருக்க சைட்டு வந்து ஒரு லிங்காக இருக்கலாம். நீங்கள் வச்சிருக்க இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நான் ஷார்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து tamilblocks.xyz வந்து யூஆர்எல் ஷார்ட்னர் சைட் வந்து கிடையாது. பட் ஆனால் நான் வந்து அந்த சைட்டை வந்து இதில் கொடுத்து வச்சிருக்கேன் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால tamilblocks.xyz வந்து இந்த லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி வரவங்க வந்து என்னுடைய tamilblocks.xyz வந்து விசிட் பண்ணுவாங்க புரியுதுங்களா. ஸோ tamilblocks.xyz வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலான ஒரு சைட்டு புரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்ஸ்லாம் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி இந்த சைட்டுக்கு வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த யூசர் எல்லாமே இங்கே வரதுனால இந்த சைட்டில் எனக்கு வந்து அனிக்ஸ் வந்து நடக்கும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதில் ஒரு சைட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் எத்தனை சைட்டு ஆட்சன்ஸ் வச்சுருந்தாலும் சரி அத்தனை சைட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் இந்த ஸ்கிரிப்டில் வந்து சம் செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு இது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரி பிளாக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வந்து யூஆர்எல் கொடுக்குறீங்க அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை யாரெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ விசிட்டர் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க திரும்பவும் இந்த சைட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் ஆட் வந்து தெரியும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி 2 கான்செப்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளாக்கர் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருச்சு. பட் ஆனால் இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கோட் கேனான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும் புரியுதுங்களா. ஸோ யூஆர்எல் ஷார்ட்னர் ஸ்கிரிப்ட் அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி தான் வந்து வாங்கணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் வந்து வாங்கணும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் சேல்ஸ் பண்ணுவாங்க, பிளக்கின்னு, அடுத்து வந்து தீமு, இது இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், ஸோ HTML5 இந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ கரெக்டான ஸ்கிரிப்ட் நீங்கள் வாங்கணும். அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த பண விஷயம் அப்படிங்கிறதுனால கரெக்டான ஸ்கிரிப்ட் வாங்கணும். அண்ட் கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் ஒரு சைட் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வந்து நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ்டான சைட்டுக்கு வந்து டைவர்ட் பண்ண முடியும் யூசர்ஸ் எல்லாமே. ஸோ அது மூலியமாகவும் உங்களுடைய ஆட்சன்ஸ் அந்த மூலியமாகவும் நீங்கள் வந்து நிறைய அர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் ஒன் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லலாம். அர்னிங்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் இது ஒன் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். உங்களுடைய சைட்டை வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் அதிகமான யூசர்ஸ் உள்ளுக்குள்ள வருவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இதில் போஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவசியம் வந்து கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் எனக்கு வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேலையே வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து டூல்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ
யூசர்ஸ்க்கு வந்து நான் தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ப்ரொமோட்டிங் மட்டும்தான் இதில் வந்து ஒரு வேலையாக இருக்குமே தவிர, மற்றபடி ரெகுலராக நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேலையுமே வந்து கிடையாது. ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸரை உள்ளுக்குள்ள வர வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ இதில் தெரியக்கூடிய இந்த ஆட்சன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ்இஓ டூலு, யூஆர்எல் ஷார்ட்னர் மட்டும் வந்து கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹோஸ்டிங் வாங்கிட்டு அதுலேருந்து பண்ணும்போது தான் அது வந்து பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வே தான் ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வழி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.